என்ன இது இவ்ளோ பெரிய பார்சல்? காலங்காத்தாலே வாசல் வெளியே உட்காந்துக்கிட்டு இவ்ளோ பெரிய பார்சலோட உட்காந்துட்டு இருக்கீங்க. பார்சலை பார்க்கும்போதே உள்ள என்ன இருக்குன்னு ஒரே ஆவலா இருக்கே. என்னப்பா இது பார்சல்? இத பிரிக்கிறதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் போல. அது இம்புட்டு பெருசா இருக்கு. ஐயா, இன்னைக்கு ஏதோ ஸ்பெஷலா ஏதோ இருக்கு, பார்க்க வேண்டியதுதான். ஐயோ டோரா, இது உங்க வீட்ல இருந்து நான்சி தான் கொண்டு வந்தா. உனக்கே தெரியாதா? நான்சி வாங்கின பார்சல் தான் இது. என்னன்னு சொல்லல, இதோ இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் கத்திரிக்கோள் எடுத்துக்கிட்டு. என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல நான்சி, இன்னும் வர காணோம். உனக்காச்சும் ஏதாவது தெரியும் பார்த்தா நீ வந்து இங்க கேட்டுட்டு இருக்க. வந்துட்டேன் நான்சி வந்துட்டேன். என்னடா இது பார்சல் தானே பாக்குறீங்க? எல்லாருக்கும் கண்டிப்பா சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் சொல்லணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்லிட்டு திடீர்னு ஓடிட்டா? அப்படி என்னதான் இருக்கும்? இவங்களுக்கு எப்படி காசு கிடைச்சிருக்கும் இவ்வளவு பெரிய பார்சல் வாங்குறதுக்கு? முதல்ல அதுவா நான் சொல்றேன். எனக்கு கொடுக்குற பாக்கெட் மணியை வீணாக்காம நான் சேவ் பண்ணுவேன். அந்த பாக்கெட் மணில இருந்து சேவ் பண்ணதுதான் இந்த பார்சல். சிறு துள்ளி பெருவெள்ளம். இது என்ன அப்படின்னு பிரிக்கும் போது பார்க்கலாம். இது நமக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னதான் சொல்ற நான்சி? இருடியா, அவசரப்படாத, பிரி. இங்க பாருங்க, டோராவும் பிரின்சியும் பாக்கெட் மணியை வாங்கி சாப்பிட்டே காலி போயிடுவாங்க. பிரின்சி கேட்க வேணாம், பிரின்சிக்கு ஆமா ஜாமி போட்டு டோரா வாங்கி சாப்பிட்டுருவா. நான் சிறுக சேமிச்சு இதை வாங்கிட்டேன். இது நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி என்னத்த வாங்கிட்டா நான்சி தெரியலையே. அவசரப்படாதடியா, பார்க்கலாம். சீக்கிரம் பார்சல் பிரிங்க, ஒரே ஆர்வமா இருக்கு. இவ்வளோ பெரிய பார்சல்ல என்ன இருக்குன்னு நினைக்கும் போதே ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்கு. பார்சல் பிரிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம்னா உள்ள இன்னும் என்னெல்லாம் இருக்கும் அதை பார்க்கறதுக்கு டைம் ஆகும்ல. சீக்கிரம் பிரி நான்சி. ஒரு எக்ஸைட்மெண்ட் என்னால தாங்கவே முடியல. ரியா, நீ மட்டும் இப்படி குதிச்சுட்டு இருக்க. எல்லாரும் இவ்வளோ பின் ட்ராப் செல்லிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பண்ற? அம்மாடா நான்சி, ஒரு வழியா எக்ஸைட்மெண்ட்டுக்கு ஒரு முடிவு தந்துச்சு. ஓ, இந்த ட்ரைபாட் தான் வாங்கினியா? பட் இவ்வளோ காசு சேர்த்து வச்சிருக்கியா? நீ சொன்ன மாதிரி சிறு துள்ளி பெருவெள்ளம் தான். நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது? வீணாக்காம நம்ம மணியை சேவ் பண்ணா நமக்கு தேவையான திங்ஸ் நம்மளே வாங்கிக்கலாம். இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இதோட ரேட் 481 ரூபா. நான் வந்து ஆர்டர் பண்ணது. உங்களுக்கு கண்டிப்பா இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்ன காம்பேரிங் பண்றியா? சரி பிடிச்சிடலாம். எல்லாரும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்டா இருக்காங்க. இது வந்து அந்த ரிங் எடுத்து கொடுத்துருக்கு. இந்த ரிங் ஓகேங்களா, என்ன சேஃப்டியா கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? ஒரு டப்பாக்குள்ள கவர் இதெல்லாம் வச்சு அவ்வளோ சேஃப்டி பர்பஸா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இருப்பாங்க இந்த லைட்டு கூட ஒயர். இதை வந்து நம்ம சார்ஜர்ல கனெக்ட் பண்ணிட்டு அந்த சென்டர்ல பட்டன் இருக்கும், அந்த பிளாக் கலர் சென்டர்ல அதுக்கேற்ற மாதிரி இது கலர் அட்ஜஸ்ட் ஆகும்ன்றாங்க. பட் நம்ம யூஸ் பண்ணாதான் தெரியும். யூஸ் பண்ணும்போது நீங்க ஒன்று ஷார்ட்ஸ் வீடியோல போட்டு வைக்கிறோம், கண்டிப்பா பாருங்க, மிஸ் பண்ணிடாம. இது என்னமோ நெட்டு போல்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு பேப்பர் ஒன்று கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் எப்படி ஃபிட் பண்ணணும்னு. சரி, நமக்கு என்ன, நம்மளே பெரிய ஒரு அப்பாட்டக்கர் தான், நம்மளே பிரிச்சு ஃபிட் பண்ணிடலாம். என்ன சொல்ற? நம்ம ரோஜா இருக்கும்போது என்ன கவலை? ஓகே நான்சி, நோ இஷ்யூஸ். இது இந்த ஸ்டாண்டு, இந்த ரிங் லைட். இப்போ என்ன பண்ணலாம்? இந்த ரிங் லைட்டை பிரிச்சு ஒரு வழியா ஃபிட் பண்ணிடலாம். நெட்டு போல்டெல்லாம் எங்கதான் சேர்க்கணும்னு தெரியல. பட் சேர்த்த வேண்டிய இடத்துல சேர்த்த வேண்டியதுதான். சரி, இது உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்க மேல ஏதோ கொடுத்துருக்காங்க. ஓஹோ, இது வந்து நம்ம வீடியோ எடுக்க, ரீல்ஸ் எடுக்கலாம் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. சென்டர்ல இருக்க பட்டனை வைத்தா கலர் மாறி வரும். ஸோ இது போனோட ஒயர்ல தான் சார்ஜ் பண்ணி பிளக் பாயிண்ட் பக்கத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். வேற என்ன கொடுத்துருக்காங்க, இம்பார்ட்டன்ஸா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா ஒன்றும் பெருசாலாம் எதுவும் கொடுத்துடல. சரி, லெட்ஸ் சி. பட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் மாதிரி ஃபிட் பண்றது கொடுத்துருந்தா இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஐ திங்க். ஆமா ரோஜா, நீ சொல்றது ரைட் தான். ஒரு வழியா ஃபிட் பண்ணிட்டோம். ஆனா ஒரு நெட்டு மட்டும் எங்க ஃபிட் பண்றது தெரியல. சரி, இருங்க பார்க்கலாம், முடிஞ்சா ஃபிட் பண்ணலாம். இதுவே நின்று தான் இருக்கு. அந்த நெட்டு வேற புளக்குன்னு ஆடிக்கிட்டே இருக்கு. சரி இருங்க, ஒரு வழியா அது இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ரோஜா. எந்த இடத்துல? அந்த சென்டர் பாயிண்ட்ல ரோஜா. எதுக்கு அதையே ஃபிட் பண்ணிட்டு ரோஜா, ஒரு முட்டா வேலை ஆயிடும். சரி, உங்க ஆசையை வீணாக்குவான்னு ஒரு வழியா ஃபிட் பண்ணிட்டோம். பட் அது கம்ஃபர்டபுளா இல்லை. சரி, பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.